மதுர்பாபு அவற்றை வாங்கி தந்தார். சிறிது நேரம் எல்லாவற்றையும் அணிந்திருந்தேன். பிறகு மனத்திடம், மனமே, தங்க சரிகை ஆடை என்கிறார்களே, அது இதுதான் என்று கூறிவிட்டு அதை தூர எறிந்தேன். அதன் பிறகு அதில் என் மனம் போகவில்லை. மனமே, இதன் பெயர்தான் போர்வை, இதன் பெயர்தான் மோதிரம், இதுதான் நீண்ட ஹூக்காவில் புகைப்பிடித்தல் என்று மனத்திடம் சொன்னேன். பிறகு எல்லாவற்றையும் வீசி எறிந்தேன். அதன் பிறகு என் மனதில் அவற்றின் மீது ஆசை தோன்றவில்லை. மாலை நேரம் ஆகத் தொடங்கியது. அறையின் தென்கிழக்கு வராந்தாவில் வாசலின் அருகே குருதேவர் மாவுடன் தனியாக பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், யோகியின் மனம் எப்போதும் இறைவனிடம் இருக்கும், எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்திருக்கும். பார்க்கும்போதே அவனை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவனது கண்கள் முட்டையை அடைகாக்கும் பறவையின் கண்கள் போல் எங்கேயோ பார்த்த வண்ணம் அகலத் திறந்திருக்கும். மனம் முழுக்க முழுக்க முட்டையின் மீது நிலைத்திருக்கும். கண்களில் ஒரு வரட்டு பார்வை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொண்டு வந்து காட்டுகிறாயா? மா கூறினார், ஆகட்டும் சுவாமி, எங்கேயாவது கிடைக்குமா என்று பார்க்கிறேன். மாலை நேரம் ஆகிவிட்டது. காளி கோவிலிலும் ராதாகாந்தர் கோவிலிலும் பிற கோயில்களிலும் அறைகளிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டன. குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்து தேவியை தியானித்தார். பிறகு தெய்வ திருநாமங்களை இனிமையாக பாடினார். அறையில் சாம்பிராணி புகை இடப்பட்டது. ஒரு பக்கம் விளக்கு தண்டு ஒன்றில் அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் சங்கும் மணியும் முழங்கின. காளி கோவிலில் ஆரத்தி நடைபெற்றது. வளர்பிறை 10ஆம் நாள். நாலாபுறமும் வெள்ளம்போல் நில ஒளி பரவியிருந்தது. ஆரத்தி நிறைவுற்றது. குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார். அறையில் மா மட்டும் தரையில் உட்கார்ந்திருந்தார். குருதேவர் அவரிடம் பேசத் தொடங்கினார். பற்றின்றி வேலை செய்து வா. வித்யாசாகர் செய்கின்ற பணிகள் சிறந்தவை. அவர் பற்றின்றி பணி செய்ய முயற்சிக்கிறார். மா கூறினார், அப்படியே சுவாமி. வேலைகளை செய்து கொண்டே இறைவனை அடைய முடியுமா? கடவுளும் ஆசையும் இணைந்திருக்க முடியுமா? யஹாம் ராம் தஹாம் நஹி காம், யஹாம் காம் தஹாம் நஹி ராம் என்று ஓர் இந்தி நூலில் படித்தேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பகவானின் நாமங்களை பாடுவதும் அவரது மகிமைகளை பேசுவதும் கூட செயல்தான். அத்வைதிகள் நானே அவன் என்று தியானிப்பதும் செயல்தான். மூச்சு விடுவதும் கூட செயல்தான். செயலை விட்டு விடுவது சாத்தியமில்லை. எனவே கடமைகளை செய், ஆனால் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு. மா கூறினார், அப்படியே செய்கிறேன். அதிகமாக பணம் சம்பாதிக்க நான் முயற்சி செய்யலாமா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், தார்மீக வாழ்க்கைக்காக செய்யலாம், நன்றாக முயற்சி செய். ஆனால் பணம் சம்பாதிப்பது லட்சியம் அல்ல. இறைவனுக்கு சேவை செய்வதே லட்சியம். பணத்தால் இறைவனுக்கு சேவை நிகழுமானால் அந்த பணத்தில் குற்றமில்லை என்று கூறினார். மா கேட்டார், எவ்வளவு காலம் குடும்ப கடமைகளை செய்ய வேண்டும்? அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவர்களுக்கு உணவும் உடையும் சிரமமின்றி கிடைக்கின்ற நிலைமை வரும் வரை. பிள்ளைகள் சொந்த காலில் நிற்கும் திறமை வந்துவிட்டால் அதன் பிறகு அவர்களின் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. குஞ்சுகள் தாங்களே இரையை கொத்தி தின்ன கற்றுக்கொண்ட பின் தாயிடம் உணவுக்காக வந்தால் தாய்ப்பறவை அவற்றை கொத்தி விரட்டிவிடும். மா கேட்டார், எவ்வளவு காலம் கடமைகளை செய்ய வேண்டும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், காய் தோன்றிய பின் பூ நிலைப்பதில்லை. இறை அனுபூதி பெற்ற பின் ஒருவன் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை. அதற்கு மனமும் இருக்காது. குடிகாரன் அளவுக்கு மீறி குடித்தால் அவனால் தெளிவாக இருக்க முடியாது. 2 அணாவிற்கு மட்டும் குடித்தானால் அவன் தனது வேலைகளையும் காரியங்களையும் நடத்தி செல்ல முடியும். இறைவனை நோக்கி செல்ல செல்ல அவர் உன் கடமைகளை குறைத்து கொண்டே வருவார். பயம் வேண்டாம். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளது வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாள். 10 மாதமானால் அவளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாள்.
குழந்தை பிறந்துவிட்டாலோ அதை கொஞ்சிக் கொண்டிருப்பது மட்டும்தான் அவள் வேலை. இருக்கின்ற கடமைகளை முடித்துவிட்டால் நிம்மதி. வீட்டுத் தலைவி சமையலையும் சில்லறை வேலைகளையும் முடித்துவிட்டு குளிக்கப் போனால் திரும்ப மாட்டாள். நீ என்னதான் கரடியாக கத்தினாலும் திரும்பி பார்க்க மாட்டாள். மா கேட்டார், சுவாமி, இறை அனுபூதி என்றால் என்ன? எது இறைக்காட்சி என்று சொல்லப்படுகிறது? அதை பெறுவது எப்படி? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறை நெறியில் செல்பவர்களும் அவரை அடைந்தவர்களும் பல தரத்தில் உள்ளனர் என்று வைணவர்கள் கூறுகிறார்கள். பிரவர்த்தகன், சாதகன், சித்தன், சித்தரில் சித்தன். பாதையில் அடியெடுத்து வைத்திருப்பவன் பிரவர்த்தகன் என்று சொல்லப்படுகிறான். பூஜை, ஜபம், தியானம், இறைநாமத்தையும் அவரது மகிமைகளையும் பாடுதல் போன்ற சாதனைகளை செய்து வருபவன் சாதகன். இறைவன் இருக்கிறான் என்பதை உள்ளுணர்வில் உணர்ந்தவன் சித்தன் என்று அழைக்கப்படுகிறான். வேதாந்தத்தில் ஓர் உவமை உள்ளது. வீட்டிற்கு சொந்தக்காரன் இருட்டறையில் படுத்திருக்கிறான். இருட்டிலே தட்டு தடுமாறி தடவியபடி ஒருவன் அவனை தேடுகிறான். சோபாவில் கை வைத்துவிட்டு இதுவல்ல என்கிறான். ஜன்னலை தொட்டுவிட்டு இதுவல்ல என்கிறான். கதவை தொட்டுவிட்டு இதுவல்ல என்கிறான். நேத்தி நேத்தி நேத்தி. கடைசியாக வீட்டுக்காரனின் உடம்பின் மீது கைப்படுகிறது. உடனே இதோ இதோ எஜமான் என்கிறான். அதாவது எஜமான் இருப்பதை உணர்ந்து கொண்டான். எஜமானை அடைந்தாகிவிட்டது. ஆனால் நல்ல அறிமுகம் ஏற்படவில்லை. இன்னொரு பிரிவினர் உள்ளனர். அவர்களே சித்தரில் சித்தர்கள். வீட்டின் தலைவனுடன் நெருங்கிய உறவு ஏற்படுவது என்ற நிலையே தனிதான். பிரேம பக்தியின் வாயிலாக இறைவனுடன் நெருக்கமான உறவு கொள்கின்ற நிலை அது. சித்தர்கள் கடவுளை அடைந்தவர்கள்தான், சந்தேகமே இல்லை. ஆனால் சித்தர்கள் அவருடன் மிக மிக நெருக்கமாக பழகுபவர்கள். இறைவனை அடைய வேண்டுமானால் சாந்தம், தாசியம், சக்கியம், வாத்சல்யம், மதுரம் என்கின்ற பாவனைகளுள் ஒன்றை பின்பற்ற வேண்டும். சாந்தம் என்பது ரிஷிகளின் பாவனை. இன்ப நுகர்ச்சியின் எந்த நாட்டமும் அவர்களுக்கு இல்லை. மனைவி கணவனிடம் கொள்கின்ற ஈடுபாடு போன்றது இது. அவள் அவனை மன்மதனாகவே காண்கிறாள். தாசியம் என்பது அனுமனின் பாவனை போன்றது. ராமகாரியம் என்றால் சிங்கம் போலாகி விடுவார் அவர். மனைவியிடமும் தாசிய பாவனையை காணலாம். உயிரை கொடுத்து கணவனுக்கு சேவை செய்கிறாள் அவள். தாயிடமும் இத்தகைய பாவனை சிறிது இருக்கிறது. யசோதையிடம் இருந்தது. சக்கியம் என்பது தோழமை. வா, வந்து அருகில் உட்கார் என்ற அளவில் நெருக்கமாக பழகுவது. குசேலர் போன்றோர் கடித்த எச்சில் பழங்களையே சில வேளைகளில் கண்ணனுக்கு கொடுத்தனர். சில வேளைகளில் தோள் மீது ஏறி உட்கார்ந்தனர்.